ஹலோ பிரைஸ்லாம், நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் கூட அவருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று. அல்லேலூயா. ஒரு அதிகாரி நல்ல காரியங்களை சொன்னால் அதற்கு கீழ்ப்படியலாம். தீமையான காரியங்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு சப்போர்ட் செய்வீர்கள் என்றால் நாளடைவில் பார்க்கும்பொழுது அது கண்ணியை வருவிக்கும். உங்களுடைய வேலைக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆபத்தாய் முடியும் என்று இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சுருக்கமாக சொல்லப்போனால் காக்கா பிடிக்கிற வேலையை நம்ம வைத்து கொள்ளக்கூடாது. பார்க்கும் பொழுது நம்ம உயர்ந்த பதவிக்காக நாம் மற்றவர்களை மனுஷனை காக்கா பிடிப்பீர்கள் என்றால் அது ஆபத்தில் கொண்டு போய் முடியும். நீ கர்த்தரை நம்பிப்பார், நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை நம்பு மகனே மகளே, ஆண்டவராக என்னை நம்பு, நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீ நினைத்து பார்க்காத உயரத்துக்கு உன்னை நான் கூட்டி செல்வேன், உன்னை தூக்கி நிறுத்துவேன் என்று ஆண்டு சொல்லுகிறார். மனிதனை நம்பாதே. மனிதன் நீ தாழ்ந்த நிலைமையில் இருக்கும்போது உன்னை பார்த்து உன்மேலே இரக்கம் காட்டுவான். நீ உயரும் போது உன்மேலே பொறாமை கொள்ளுகிறவனாக இருப்பான் ஒவ்வொரு மனிதனும். ஆகவே ஆண்டவரோ பொறாமை கொள்ளுவதும் இல்லை, போட்டு மிதிப்பதும் இல்லை. அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம் கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நாம் நினைத்து பார்க்காத உயரத்துக்கு நம்மை கொண்டு போவார். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நம்பி இருந்தால் போதும். ஆண்டவருக்கு பயந்து காணப்படுவோம். ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். ஆகவே விசுவாசிப்போம், ஆண்டவரை நம்புவோம், பிரார்த்தனை செய்வோம். எங்களால் மனுஷதான் பரவத்தின் தந்தை, ஆசைப்பட்டதான இந்த நாளில் நீ கொடுத்தபடி வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறார் ராஜா. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. இந்த நாளில் கூட மனிதர்களுக்கு நாங்கள் ஆண்டவரே சப்போர்ட் செய்து, ஆண்டவரே அநியாயத்துக்கு துணை போகாதவர்களாய் எங்களை மாற்றுங்க. அதே போல் உமக்கு பயந்து உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழும்போது உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. அந்த உயர்ந்த அடைக்கலத்திற்கு பாத்திரமுள்ள பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க. என்னை உயர்த்துவதற்கு கை கொடுப்பதற்கு ஆள் இல்லையே என்று சொல்லி ஒவ்வொரு யாரெல்லாம் ஆண்டவரே வேதனையோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீர் கை கொடுப்பீராக. நீர் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக. அவருடைய விசுவாசத்தை நீர் கனம் பண்ணுங்க ராஜா. இந்த நாளில் கூட நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்பு, ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு காப்பாற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆண்டவரை நம்புங்க. கர்த்தர் நம்மோடு கூட வந்து நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென்.